ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. அதில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். நான் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எண்டில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தலை டோனி ஃபோட்டோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நண்பா, ரைட் சைட் கார்னரில் ஆட் ஃபோட்டோவில் நம்ம ஆட் பண்ணி இந்த இமேஜை கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணணும் நண்பா. கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ண டைம் ஆகும் நண்பா. நான் ஸ்பீடாக கட் பண்ணுறேன், ஸ்லோவாக இருந்து கட் பண்ணாமல் நண்பா, ஈஸியாக கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணியாச்சுன்னா கட் ஆகிடும் நண்பா இமேஜ். ஸோ கொஞ்சம் இங்கே கேப் இருக்கிறத நீங்கள் இந்த பெயிண்ட் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுங்க நண்பா. ஸோ மேலே இருக்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அடுத்த சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு டாப்பில் எரேஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் எரேஸ் நண்பா, இந்த எரேஸை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ஹார்ட்னஸை ரொம்ப டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுங்கள் நண்பா. ஸோ எரேஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு லெவலாக ஃபோட்டோ எடிட்டு நீங்களும் சூப்பராக வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள், எல்லாமே கீழே கொடுக்குறேன், இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு டவுன்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐ மிஸ் யூன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோட்டோ எடுங்க நண்பா. உங்கள் ஃபோட்டோ ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரியோ சிட்டிங்கில் இருக்க மாதிரியே ஃபோட்டோ பேக்ரவுண்ட் இமேஜ் எடுங்க. ஸோ நான் இந்த இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜை கட் பண்ணுங்கள். ரைட் சைடில் கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ண ரொம்ப டைம் ஆகும் நண்பா, இங்கே பொறுமையாக கட் பண்ணால் போதும். ஒரு ஈஸியான எடிட்டாக நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாம் போட்டோம் நண்பா. நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இந்த கட் ஆகிடுச்சு, இருக்கிற கேப் எல்லாம் ட்ரா பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் எல்லாம் முடிஞ்சதும் சேவ் கொடுங்க நண்பா. கட் பண்ணி முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தான் உங்கள் இமேஜ் இருக்கும். நீங்கள் இந்த இமேஜை கொண்டு போய் லெஃப்ட் சைட் கார்னரில் கொண்டு வைங்க நண்பா. அடுத்து ஐ மிஸ் யூன்னு இருக்கு நண்பா, அதில் கீழே வந்து எம்எஸ் டோனி டைப் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, ரைட் சைடில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எம்எஸ் டோனின்னு டைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ கீழே நிறைய மாதிரி கலரில் வந்து பிளாக் இருக்கும், நிறைய மாதிரி ஃபாண்ட் இருக்கும். இந்த ஃபாண்டில் மூணாவது இருக்க ஆப்ஷன் ஃபாண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சைடில் கொண்டு போய் கீழே கரெக்டாக நேரே கொண்டு போய் வைங்க நண்பா. ஸோ எம்எஸ் டோனி செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா, ஒரு வேறு லெவலான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் தான். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கொஞ்சமாக பிரைட்னஸ் கூட்டுங்க. ஹைலைட்ஸ் இருக்கும், அதில் கொஞ்சமாக கூட்டுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஷேடோ இருக்கும், கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிளியரிட்டி இருக்கும், அதையும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேங்க. ஸோ இமேஜ் ரெடி ஆகிடுச்சு நண்பா. இந்த மாதிரி உங்கள் இமேஜையும் சூப்பராக வேறு லெவல் எடிட் பண்ணலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நண்பா. சேவ் பண்ணுற எப்படின்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள் நண்பா.